10 யூஸ்ஃபுல் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து மீஷோலேருந்து பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஹால்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து 1500 1000 மேலே போட்டு வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டி ஒர்த்தாக இருக்கும். பட் நம்ம வந்து 300 400 இது வாங்குறோமே எப்படி இருக்குன்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதனால் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி எப்படி இருக்குன்னு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம இப்போ எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் தான் வந்து பண்ணுறோம். கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் ஆர்கனைசர்ஸ் மேஜராக கவர் பண்ணி தான் அந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஒவ்வொன்றா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோலையுமே நம்ம வந்து கொஞ்சம் புது ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம், கொஞ்சம் வந்து பழைய ப்ராடக்ட்ஸும் பார்க்க போகிறோம். அதாவது நான் என்னோட கிச்சனில் வந்து ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு சில மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே நீங்கள் ரிப்பீட்டடாக என்னோட கிச்சனில் வந்து கேட்ட ப்ராடக்ட்ஸ் தான். அதை தான் நான் கவர் பண்ணி இந்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன். வாங்க நம்ம இந்த ஹால் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து புது ப்ராடக்ட்லேருந்தே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஸ்டாண்டு. அண்ட் மீஷோவில் வந்து ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்க. 7 days ரிட்டர்ன் பாலிசி வந்து இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வந்த உடனே பிரித்து பார்த்துருங்க. இப்போ அமேசானில் நமக்கு வந்து 1 month 30 days இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பட் மீஷோவில் வந்து உங்களுக்கு 7 days தான் இருக்குது அப்படின்றதுனால ப்ராடக்ட் வந்து நம்ம வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. குவாலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உடனே ரிட்டர்ன் பிளேஸ் பண்ணி அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போன உடனே நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ரீஃபண்டில் எந்த ப்ராப்ளமே இருக்காது. ரீஃபண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். மீஷோலேயே நமக்கு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன் வந்துருக்கு. அதில் போய் நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து எந்த மோடில் நீங்கள் பே பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடன் கிச்சன் ஸ்டாண்ட் தான். நம்ம கவுண்டர் டாப் மேலே நம்ம எண்ணெய் பாட்டிலோ இல்லை ஸ்பைஸ் ரேக் மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம், இல்லை கேனிஸ்டர் செட் மாதிரி வந்து வச்சுக்கலாம், காஃபி ஸ்டேஷன் மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் வந்திருக்கு. இதில் வந்து எந்த ஸ்க்ரூஸ்லாம் கிடையாது. அழகாக நமக்கு இந்த கேப் கொடுத்துருக்காங்களே, இந்த கேப்பில் வந்து ஷெல்ஃப்ஸை வந்து அப்படியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது ஈஸியாக போய் ஃபிக்ஸ் ஆகிடுது, நல்லா உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடுது சூப்பராக. இந்த 3 ஸ்டாண்ட்ஸுமே வந்து ஈக்குவல் சைஸில் இல்லை. மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மேலே இருக்கிறது சின்னதாக இருக்கும். ஏன்னா ஒன்று கீழே ஒன்று வைக்கிறப்ப நமக்கு வந்து இடிக்காமல் இருக்கணுன்றதுனால அந்த மாதிரி மேலே இருக்கிறது சின்னதாகவும், நடுவில் இருக்கிறது கொஞ்சம் மீடியம் சைஸ்லையும், கீழே இருக்கிறது கொஞ்சம் பெருசாகவும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணியாமல் இது மாதிரி வச்சுக்கிட்டா எப்படி இருக்குன்ற லுக்கும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுலேயே உங்களுக்கு வந்து 2-3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒயிட் வித் ரெட் பார்த்தேன். ஒயிட் வித் பிளாக் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் இருந்துச்சுன்னா அதோட பிக்சர் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் என்னென்ன கலர்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பிளாக் கவுண்டர் டாப் மேலே வைக்கிறப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் கிச்சன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிச்சனோட கலருக்கு ஏற்ற மாதிரி கூட இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. 300+ தான் இதோட ப்ரைஸு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்குறப்ப அது எனக்கு என்ன ப்ரைஸில் இருக்கோ அது வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ 347க்கு கண்டிப்பாக ஒர்த். ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கார்னர்ஸ் எதுவும் கீழே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒர்த்துன்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த ரெட் கலர்லாம் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபினிஷ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நான் இது உள்ளே உட்காந்து அழகாக உள்ளே போய் வந்து நமக்கு லாக் ஆகிடுது. சூப்பராக இருக்குது. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேஞ்சில் நிறையா எக் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ட்ரே மாதிரி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜிலேயே எக்கு வந்து வச்சுக்கிற ஒரு ட்ரே மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அதில் எனக்கு மேக்ஸிமம் 6 eggs வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அவங்க வந்து எனக்கு மேக்ஸிமம் எக் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வந்து ஏதாவது அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 18 eggs நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு எக் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த லாக் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம கிச்சனில் வந்து அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. ரொம்ப வந்து இடமும் அடைக்காது. ரொம்ப தின்னாக இருக்குது பாருங்கள், ரொம்ப தின்னாக இருக்குது, இடமும் அடைக்காது. இதுலேயே நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அழகாக நம்ம வந்து உள்ள எக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா கவர் பண்ணி லாக்கும் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து எக்கு மூவ் ஆகுறது, உடையிறது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வந்து இருக்காது. சூப்பராக இருக்குது. இது வந்து குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப வளையிற மாதிரி, ரொம்ப தின்னாக, குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி பிளாஸ்டிக்லலாம் இல்லை. நம்ம போடுற ப்ரைஸுக்கு ஒர்த்தாக, அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இந்த எக் ட்ரே வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் டாப் மேலே இல்லைன்னா நம்ம கேபினட்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி பிளேட் ஸ்டாண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம்.
பிளேட் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு குவாலிட்டி வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இது வந்து நம்ம பிளேட் ஸ்டாண்டாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேபினெட் மேலே நம்ம வந்து சாப்பிங் போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி சாப்பிங் போர்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பிளேட் ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரு 2 பெரிய கேப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம நிறைய பிளேட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியும் வந்துருக்கு. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து இருந்தது. பட் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்ததுனால நான் இது வந்து சூஸ் பண்ணேன். இதில் வந்து நமக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் கேப் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால இந்த ஒன்று இதுலேயே நீங்கள் வந்து ஒரு 6-7 பிளேட், இந்த தின்னா டிஃபன் பிளேட்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 6-7 பிளேட் இதில் வந்து சூப்பராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலேயும் அந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் பிளேட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாப்பிங் போர்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு இப்போ என்னோட கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சாப்பிட்ற பிளேட்லாம் ஒரு கேபினெட்டில் நான் அப்படியே வந்து வச்சுருப்பேன். அந்த பிளேட்ஸை நமக்கு எடுக்கிறப்போ ஒன்று கீழே ஒன்று எடுக்கிறப்போ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருக்கும். ஏன்னா பிளேட் ட்ரே வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, அதில் வந்து ரொம்ப பெரிய பிளேட்ஸாக வந்து வைக்க முடியாது. சின்ன ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம டிஃபன் பிளேட் சைஸில் வந்து வைக்கலாம். பட் சாப்பாடு பிளேட்டாக நமக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அது வந்து வச்சா மூட முடியாது. அதனால் நான் இன்னொரு கேபினெட்டில் அந்த பிளேட்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். கேஸ் ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் பிளேட் ஸ்டாண்ட் வந்து பார்க்குறீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் கிச்சன் செட். இது கட்டிங் செட். இது கண்டிப்பாக நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது அப்படியே வந்து ஒரு பேக்காக வித் ஸ்டாண்டோடையே நமக்கு வந்து வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம ரெகுலராக நம்ம கிச்சனில் குக்கிங்க்கு தேவைப்படுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. இந்த கம்ப்ளீட் செட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 367 தான். அதுக்கு வந்து ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். பிகாஸ் இதோட ஃபினிஷ் வந்து பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக ட்ரெண்டியாக இருக்குது. இதில் வந்து நம்ம ரெகுலராக கிச்சனில் யூஸ் பண்ணுற சிசர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் குட்டியாக வந்து ஒரு நைஃபு. பட் நம்ம வந்து ரொம்ப பெரிய பெரிய நைஃப்லாம் வாங்கி வச்சுக்கிறோம்ல பிராண்டெல்லாம், இந்த மாதிரி குட்டி நைஃப் வந்து நமக்கு இது ஒர்க் பண்ணுற மாதிரி எந்த நைஃபுமே ஒர்க் பண்ணாது. அந்த அளவுக்கு இது வந்து நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அழகாக இந்த நைஃப் வந்து உள்ளே உட்காரத்துக்கு கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பீலர் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஓப்பனர் இருக்குது. நம்ம வந்து கெச்சப்பு அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அழகாக இதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு குட்டி பீட்டரும் வந்துருக்கு. எல்லாமே நமக்கு வந்து ஹேண்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றுத்துக்கும் அது ப்ராப்பராக வந்து அந்த இடம் இருக்கிறதுனால நம்ம எங்கேயுமே வந்து மிஸ்பிளேஸ் பண்ண மாட்டோம். கிச்சனில் வந்து ஒரு மஸ்ட் ஹேவ்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதுலேயே நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சமாக இந்த தண்டு கட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது கூட இது வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் வச்சு நம்ம கட் பண்ணோன்னா இது வந்து அழகாக கட் ஆகிடும். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. 367க்கு வந்து ரொம்ப ஒர்த். இதோட ஃபினிஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஆன்லைனில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஃபுட் சீலிங் மிஷின் தான். ஸோ இது வந்து நமக்கு நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. மீஷோலேயே அவைலபிளாக இருக்குது, அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து மீஷோலேயே நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்தேன். 1 தடவை 2 தடவை ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி. இது வந்து நமக்கு பின்னாடி மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக நம்ம ஃப்ரிட்ஜிலேயே வந்து ஒட்டிக்கலாம். நம்ம ஏதாவது மிஸ்பிளேஸ் பண்ணாமல் நமக்கு வேணும்னா அழகாக எடுத்துகிட்டு அங்கேயே திருப்பி நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வந்து சார்ஜபிள் தான். இந்த இடத்துல நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒயரும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆன் பட்டன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆன் பண்ணோன்னா இங்கே வந்து லைட் எரியுது. ஸோ இது ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ இதில் வந்து நமக்கு 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஒன்று வந்து சீலிங்க்கு, இன்னொன்று வந்து நமக்கு அன்சீல் பண்ணுறதுக்கோ இல்லை கட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம எப்படி இருக்குன்றதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்நாக் பேக்கெட் வச்சு வந்து ட்ரை பண்ணலாம். இதை கட் பண்ணுறதுக்கு நம்ம இதை ஆன் பண்ணணும்ல அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு நைஃப் மாதிரி தான். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடுது. இது வந்து நம்ம அன்சீல் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம சீல் பண்ணுறதுக்கு அந்த மேலே இருக்கிற பெரிய பட்டன் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கார்னர் மட்டும் சீல் பண்ணி பார்க்கலான்னு வந்து சீல் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த பெரிய போர்ஷன் சீல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து நம்ம அட்ட ஸ்ட்ரெச்சில் ஒரு தடவை இழுக்கிறப்போ நமக்கு வந்து அப்படியே சீல் ஆக மாட்டேங்குது. சில இடத்துல நமக்கு வந்து கேப் வந்து வருது. அது இன்னும் பொறுமையாக பண்ணணுமான்னு எனக்கு வந்து தெரியல. நான் வந்து இந்த லாஸ்ட் போர்ஷன் வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் சீல் பண்ணேன். பேக்கெட் வந்து நல்லா சீல் ஆகிடுச்சு. எந்த ஒரு ஸ்நாக்கும் வெளியே விழல பாருங்கள். இதே மாதிரி ஒரு மக்கானா பேக்கெட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து சீல் பண்ணலாம். இந்த மக்கானா பாக்கெட் வந்து ஒரு 2-3 தடவை நான் வந்து சீல் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து பண்ணணும். நான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து காட்டுறேன். பட் இது சீல் ஆகாமல் இல்லை, ஒர்க் ஆகுது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறப்ப அது வந்து ஹீட் ஆகுது. ஹீட் ஆகி நமக்கு வந்து சீல் ஆகுது.
இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் புதுசாக வாங்கினது. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறதெல்லாம் ஆல்ரெடி என்னோட கிச்சனில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆர்கனைசர்ஸ் தான். நிறைய பேர் வந்து இது எங்கே வாங்கினீங்க, அதோட லிங்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் மோஸ்ட்லி மீஷோவில் தான் வந்து வாங்குவேன். பிகாஸ் கொஞ்சம் நமக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால இவ்வளோ நாள் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்பேச்சுலா ஹோல்டர் இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மார்க்கெட் 99 ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப லாங், அதாவது நம்ம ஒன்ஸ் வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நாள் நம்ம அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா அதே மாதிரியே வந்து மெயின்டைன் ஆகும். இது வந்து நம்ம இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நான் வந்து வாங்கினது, மீஷோவில் வந்து வாங்கினது. ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இப்போயும் இது வந்து இன்ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கிச்சனில் அழகாக ஸ்பேச்சுலாஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு, இப்போ உடன் இது வச்சுக்கிறது, அப்புறமா தனியாக நம்ம யூஸ் பண்ணுற பீட்டர்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி நான் இது மாதிரி ஒரு 3 வாங்கினேன். இது வந்து நான் ஆல்ரெடி இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 90 இந்த ஷாப்லேயே போய் வாங்கினது தான். பிஆர் மாலில் வந்து ஒரு ஷாப் இருக்குது, அங்கேயே போய் வாங்கினது தான். பட் இதே உங்களுக்கு வந்து மீஷோலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று தேவைப்பட்டதுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து டின் ஆர்கனைசர்ஸ் தான். அப்படின்றனால நம்ம டின் வந்து நம்ம லாங் டேர்மில் இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்க்ரப்பு இருக்குது இல்லையா, அந்த இரும்பு போட்டு தேய்க்காமல் அந்த ஸ்பாஞ்ச்லேயே நீங்கள் தேய்ச்சி மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வாங்கின டின் நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கும். இதோட லுக் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுவே நமக்கு நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்பூன் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டாண்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவுமே இப்போ நிறைய கலர்ஸில் வந்து வருது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம கிச்சனில் வந்து வைக்கிறப்போ அதோட லுக் வந்து ரொம்ப ஒரு அழகாக ரொம்ப எலிகெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். இந்த மாதிரி டின் ஆர்கனைசர்ஸ்லாம் நம்ம வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணுறப்போ, கிச்சனில் வந்து ஸ்டோர் பண்ணுறப்போ. ஸோ இது வந்து எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மாதிரி மீஷோவில் எக்ஸாக்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எக்ஸாக்டாக நான் மீஷோவில் வாங்கினது தான். ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. அழகாக நம்ம வந்து தேய்ச்சிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னா துருப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நல்லா தேய்ச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணாமல் அந்த ஸ்பாஞ்சிலே தேய்ச்சிங்கன்னா இந்த மெட்டலோட கோட்டிங்லாம் போகாமல் அப்படியே நம்ம அழகாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம வந்து மார்க்கெட் 99 டின் மெட்டீரியலே இந்த பட்டர் கண்டெய்னர் நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 500 நினைக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் 300 400 ரேஞ்சிலையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து எனக்கு நிறைய இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் தான் நான் வச்சுருக்கேன்றனால இந்த ஒயிட் கலரே வந்து வாங்கினேன். சில வந்து நான் ரெகுலராக பட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து ஒரு பெரிய ஒரு 400-500 கிராம்ஸ் இது வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து ஒரு பெரிய க்யூபே இதில் வந்து வைக்கலாம். அழகாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. நம்ம இதுவே வந்து பட்டரே மேலே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயே குட்டி ஸ்பேட்சுலாக வர குட்டி நைஃபோடையே வந்து மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. அது நான் வந்து அப்போ வாங்குறப்ப பார்க்கல, அப்புறமா தான் வந்து பார்த்தேன். ஏன்னா அது வந்து நமக்கு எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வாங்கி கண்டிப்பாக வந்து ரிவ்யூ பண்ணுறேன். பட் இந்த டின் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மெயின்டெனன்ஸும் ஒரே மாதிரி தான். நம்ம வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணாமல் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வாங்கினப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வரும். ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப வர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா கலர் ஃபேட் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து நான் காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு உடன் ட்ரே. இதுவுமே நான் வந்து ஒரு தரையும் கிச்சனில் வந்து ஆயில் காட்டுறப்போ அந்த உடன் ட்ரே பற்றி கேட்பீங்க. இந்த உடன் ட்ரே வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து நான் கிச்சனுக்கு அந்த ஆயில் கண்டெய்னரு அதெல்லாம் ஸ்டோர் எல்லாமே செராமிக்கில் வச்சுருப்பேன். அழகாக அது வந்து ஸ்டோர் பண்ணால் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குமேன்னு வாங்கினேன். இதே நீங்கள் வந்து டெக்கர் பர்பஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி உட்டன் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வீட்லேயும் சரி, டெக்கர் பர்பஸாக யூஸ் பண்ணுறப்பையும் சரி, கிச்சனில் நிறைய உட் பேஸ்டு ஸ்டாண்ட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா லுக் வைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆயில் ட்ரேக்கு யூஸ் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த ஆயில் பட்டுட்டே இருக்கிறனால இது எதுவுமே வந்து ஆகாது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபினிஷ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் டைனிங் டேபிள் மேலே கூட தண்ணி, பெப்பர் சால்ட் ஷேக்கர் அந்த மாதிரி வச்சு டிஷ்யூ வச்சு இதை செட் பண்ணலாம். டெக்கர் பீஸை செட் பண்ணலாம். இல்லைனா வந்து டீபாயில் வந்து அழகாக அது மேலே வச்சு ஃப்ளவர் வாஸ் வச்சு ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய டெக்கர் பீசஸ் வந்து கிளாஸ் ஃபினிஷில் அந்த மாதிரிலாம் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக வர வீடியோஸை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்கிட்ட வந்து நான் இது எப்போ யூஸ் பண்ணாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்பேச்சுலாஸ் இது வாங்கி இதுவுமே வாங்கி ஒரு 1.5 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கினது தான். ஸோ இது வந்து அழகாக நம்ம இந்த மாதிரி ஹோல்டரில் வச்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே நமக்கு எல்லாமே கட்லரி ஸ்டாண்டில் வச்சா நமக்கு வந்து இடம் பத்தாது. அதுக்காக தான் நான் இது வாங்கினது.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்ஸ்டிக்கு கிரானைட் ஃபினிஷில் இருக்கிற குக்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதில் ஸ்டீல் போட்டு தேய்ச்சோன்னா நமக்கு அந்த ஸ்க்ராட்ச் படுன்றனால இந்த மாதிரி நான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து இந்த சிலிக்கான் மெட்டீரியல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. பட் நமக்கு ஹேண்டில் வந்து உடன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மேல் போர்ஷன் மட்டும் நமக்கு சிலிக்கானில் வந்துருக்கும். ஸோ இதோட லுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இவ்வளோ ஒரு 1.5 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே ஆகலை. குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு எல்லா விதமான கரண்டியும் இதில் வந்துருக்கும். இது வந்து சாட்டே பண்ணுறதுக்கான கரண்டி இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி ஜல்லி கரண்டி மாதிரி வந்துருக்கும். தோசை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி வந்துருக்கும். அப்புறம் கொஞ்சம் குழியான கரண்டி இருக்கும், அதாவது கிரேவிலாம் வந்து பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டியும் வந்திருக்கும், ஷார்ப்பாக எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி. ரொம்ப நல்ல குவாலிட்டி. மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸி தான். இது தேய்ச்சி அப்படியே நம்ம பல மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு இருக்கும். ஸோ இதுவே வந்து நிறைய கலர்ஸில் வந்து வருது. இப்போ வந்து நமக்கு இது ஸ்டாண்டோடையே ஐ திங்க் 700க்கு நேற்று நான் பார்த்தேன். பிங்க்கில், க்ரீனில் அந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸில் வந்து வருது. இந்த பிளாக் வந்து பேஸ்டல் கலர்ஸில் வந்து வருது. அகைன் உடன் ஃபினிஷோடையே ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் இது. இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா தாராளமாக மீஷோலேருந்து வாங்கலாம். குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் பாஸ்தா பண்ணும்போதெல்லாம் ஒரு கிரானைட் ஃபினிஷ் பேனில் வந்து பண்ணுவேன். நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரெகுலராக என்னோடய கிச்சன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்டு. இது இப்போவுமே வந்து மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நம்மளோட கிச்சனில் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். பழைய வீட்டிலேருந்தே நான் வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஒயிட்டு. இது வந்து உங்களுக்கு சிலிக்கான் மெட்டீரியலில் வந்து இருக்கும் இந்த பேஸ். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி டாட்டாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஸ்லிப்பரியாக இல்லாமல், அதாவது எதுவும் சரியாமல் வழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு டாட்டாக கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து நமக்கு ரொட்டேட்டபிள் ஸ்டாண்ட் வந்து இருக்கிறதுனால நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சு ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, அப்படி எடுத்து நம்ம வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னோட க்ராக்கரி யூனிட்டில் அந்த வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். என்னோடய க்ராக்கரி யூனிட்டில் வந்து பிளேட்ஸு, அப்புறமா கொஞ்சம் செராமிக் பவுல்ஸ்லாம் நான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இதில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கிச்சன் ஹால் வேணும்னா கண்டிப்பாக என்னென்ன ஹால்ஸ் வேணுன்றதெல்லாம் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் வர வீடியோஸ் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்பேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.